லேசாவே அப்படியே தான். அப்படியே விடு அப்படியே விடு. விட்டுரு. ஓகே ஓகே. நித்யா டேபிள் ரெடி. அம்மாடி டேபிள் ரெடி ஆயிடுச்சா? சமைச்சதெல்லாம் எடுத்து கொண்டு போய் வை. சீக்கிரம் எடுத்துட்டு போ. நித்யா, என்ன காயுது? இங்க வா, அப்பளத்தை எடுத்து போறி. வரேன். வந்துட்டேன் பாட்டி, கொஞ்சம் தள்ளிக்கோங்க. மெதுவா போடு. மோன் எல்லாத்தையும் கொஞ்சம் பாத்து. நான் பாத்துக்கிறேன். நீ போ. ஏமா, என்ன இது? முந்திரி பருப்பு வறுத்து அப்படியே வச்சிருக்க, பாயசத்துல போடு. அந்த ஏலக்காயை இடிச்சு போடுமா. பாட்டி ஏன் இப்படி அவ்வளவு ஓட ஓட விரட்டுறீங்க? குடும்பம் நடத்துறேன்னா சும்மாவா? நித்யா, ஏலக்காயை இடிச்சு போடு. பாட்டி எனக்கு என்ன 4 கையா இருக்கு. குடு, நான் பண்றேன். கேப்பா, உன் பொண்டாட்டி 4 பேருக்கு சமைச்சது உனக்கு தாங்கல, ஓடி வந்துட்ட. ஆமா பாட்டி, நீங்களும் ஹெல்ப் பண்ணாதீங்க, செய்யறவங்களையும் செய்ய விடாதீங்க. அதுக்குதான் சிம்பிளா ஃபார்மாலிட்டிக்கு ஏதாவது செஞ்சா போதும்னு சொன்னேன். ஆமா, எங்க பாட்டி விட்டா தானே. அது சரி, புருஷனும் பொண்டாட்டியும் ஒருவேளை சொத்துக்கே இப்படி சலிச்சிக்கிறீங்களே, நாளை பின்ன சொந்த பந்தம்னு வந்தா பின்பக்கமா கதவை சாத்திட்டு ஓடிடுவீங்களோ? பாட்டி அப்படி ஒரு நிலைமை வந்தா வந்தவங்களே சேர்த்து ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போயிடுவோம். தேங்க்ஸுங்க, அதான் நல்லது. அது சரி, இப்படி ஹோட்டலுக்கே எல்லாம் போனா இப்படி 4 காசு சேர்க்கணும், 2-3 வருஷத்துல சொந்த வீடு கட்டணும், அதெல்லாம் யோசிக்க மாட்டீங்களா? ஐயோ பாட்டி, ஏன் இப்பவே வயித்துல புளிய கரைக்கிறீங்க? அதுக்கெல்லாம் இப்ப என்ன அவசரம்? அடி போடி லூஸ் கழுத. அப்படி ஒரு திட்டம் போட்டு கட்டு செட்டா குடும்பம் நடத்தினதானே உங்க வாழ்க்கைக்கு அழகு. டேய், வாட்டர் கேன் வந்திருக்கடா. ஒரு நிமிஷம் இருக்க சொல்லு. நித்யா, நீ பர்சன்ட் பணம் எடுத்து கொடுத்துரு. தம்பி, குடும்பம்னா அதுல என்ன கஷ்ட நஷ்டம் இருக்குன்னு அவளுக்கும் தெரிய வேண்டாமா? அதனால தான் அவளை இந்த பாடுபடுத்திட்டு இருக்கேன். குடும்பம்னா புருஷன் மட்டும் இல்லைன்னு அவளும் புரிஞ்சுக்கணும்ல. எனக்கு என்னன்னா, இப்போ உங்க அப்பா அம்மா இல்லாம உங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும்னு எனக்கு தெரியும். நீங்களே சொன்னீங்களாமே, நாளானா எல்லாம் சரியாயிடும்னு. அதுக்கு முதப்படி என் பேத்தி எடுத்து வைக்க வேண்டாமா? இப்படி குத்தி விட்டுட்டே இருந்தா தான் சரியா வரும். தேங்க்ஸ் பாட்டி. அப்பளம் ரெடி. ஏய், என்ன நீ பாட்டுக்கு உட்கார்ந்துட்ட? பாட்டி, அப்புறம் நான் அழுதுருவேன். அந்த கதையெல்லாம் வேண்டாம். ஒழுங்கா எங்க 3 பேரையும் உட்கார வச்சு பரிமாறு. ஐயோ கடவுளே. பாட்டி, ஏங்க என்னங்க நீங்க இந்த ஓல்ட் லேடி டார்ச்சர் பாத்துக்கிட்டு சும்மா இருக்கீங்க? கொஞ்சம் கண்டிக்க கூடாதா? நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணு. ஆஹா, இது சரிப்பட்டு வராது. இப்படி பொண்டாட்டி தாசனா இருந்தா இந்த காலத்து பிள்ளைங்களை எல்லாம் அடக்கி ஒடுக்கி கொண்டு வரவே முடியாது. பாட்டி, இத நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ண வந்த லட்சணமா? வயசானவோ உனக்கு யோசனை தான் சொல்லுவேன், உட்கார வச்சு சேவையா பண்ணுவேன். பாட்டி ஒரு நிமிஷம் வந்துடுறேன். டேய் பாபு, ஏய் நித்யா, இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்கு. பாட்டி, அதுக்குன்னு ஈவினிங் படையல் போடணும் அது இதுன்னு திரும்ப என்ன கிச்சனுக்குள்ள அடிச்சிடாதீங்க. அதெல்லாம் இல்லடா, உனக்கும் தம்பிக்கும் முறைப்படி நடக்க வேண்டிய எதுவும் நடக்கல இல்ல. அதான் சாந்தி முகூர்த்தம்லாம் பார்த்து நல்லபடியா நடந்துக்கணும். பாட்டி நாளை எண்ணிக்கிட்டே இருப்பேன். எண்ணி 10வது மாசம் கொள்ளு பேர்னோ பேத்தியோ என் கையில இருக்கணும். என்ன? போங்க பாட்டி.
ராஜி இன்னைக்கு மாப்பிள்ளை வீட்ல இருந்து பொண்ணு பார்க்க வராங்களா? ரொம்ப சந்தோஷம் தம்பி. இந்த வீட்டுக்கு வந்த நேரம் எல்லாம் நல்ல செய்தியாவே இருக்கு. அதான் அப்பா ஈவினிங் மட்டும் வந்துட்டு போக சொன்னாரு. தாராளமா போயிட்டு வாங்க. நீங்க தானே முன்னாடி நின்னு பண்ணணும். அவளுக்கு இந்த இடமாவது நல்லபடியா முடியணும். ஏற்கனவே 2 இடம் தட்டி போச்சு. கவலையே படாதீங்க. இந்த இடம் நல்லபடியா முடிஞ்சு உங்க தங்கச்சி கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்தி வைப்பீங்க பாருங்களே. அப்ப சீக்கிரம் சாப்பிட்டு புறப்படுங்க. நித்யாவும் கூட கூட்டிட்டு போங்களேன். இல்ல பாட்டி, கொஞ்ச நாள் போட்டோம், அப்பதான் அவளுக்கும் ஈஸியா இருக்கும். அதான். அதுவும் சரிதான். சரி வாங்க உட்காருங்க. நித்யா எல்லாருக்கும் பரிமாறு. பாட்டி இல்ல, நம்ம 4 பேர் தானே இருக்கோம், எல்லாரும் உணவே உட்காந்து சாப்பிடலாமே. டேய் உட்கார. எப்படி பார்த்தாலும் பொண்டாட்டிய வேலை சொல்லிட கூடாது. அதுல மட்டும் அக்கறையா இருக்கீங்க. குடுறாப்பா. என்னங்க, கணக்கு பார்த்ததெல்லாம் போதும், இந்தாங்க முதல்ல சாப்பிடுங்க. ஏய், இந்த நேரத்துல எதுக்குது? உங்களை தான் டாக்டர் மொத்தமா சாப்பிடக்கூடாது, அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடணும்னு சொல்லியிருக்காருல, அதான் கோதுமை உப்புமா செஞ்சு கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்க. புடிங்க சாப்பிடுங்க. அப்புறம் வசந்தா, சொல்ல மறந்துட்டேன். சங்க ஆபீஸ்ல இருந்து 2 பேர் வருவாங்க, அவங்கள கடைக்கு வர சொன்னேன்னு சொல்லிடு. சரிங்க. என்னப்பா துரை, கடைக்கு போயிருப்பேன்னு பார்த்தேன். போணுமா? சஞ்சய் கடைக்கு தானே போயிருக்கான்? ஆமாங்க, உங்க அம்மா 10 வருஷமா ஃபாரின்ல இருந்துட்டு வந்திருக்காங்க, எல்லாரை பத்தி விசாரிக்கிறாங்க, கரெக்டா சொல்லுங்க. வாய மூடுறி. நீங்க எல்லாம் கேப்பீங்கன்னு பார்த்து எனக்கே சலிச்சு போச்சு. என்ன கேட்கணும்? நீ பெத்த பொண்ணு தனி கொடுத்தன போயிருக்கா, எப்படி என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கேட்டீங்களா? அதான் போயிட்டால, அப்புறம் என்னத்த விசாரிக்கிறது? ஏண்டி, இந்த வீட்டை விட்டு போனப்போ உங்ககிட்ட எல்லாம் சொல்லிட்டு போகணும்னு அந்த சின்ன பொண்ணு பெரிய மனசுத்தனமா நடந்துகிட்டாள்ல, நீங்க ஏன் இப்படி சின்னத்தனமா நடந்துக்கிறீங்க? அவ நினைச்சா வருவா, திடீர்னு புருஷன் தான் பெருசும்பா, அப்பா தப்பு பண்ணிட்டேன்னு அழுவா, அப்புறம் அவன் இல்லாம வாழ முடியாதுன்னு சொல்லுவா. இது எல்லாத்தையும் சிரிச்சுட்டே கேட்டுட்டு இருக்கிறதுக்கு நாங்க ஒண்ணும் மானங்கெட்ட ஜென்மங்கள்ல. ஏய், ஒரு ரோஷத்தை கொண்டு உடப்புல போடு. துரை, நீ யார் பேச்சையும் கேட்காதையா. ஏதோ நடக்க கூடாதெல்லாம் நடந்து கடைசியில கடவுளே 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து வச்சுட்டாரு. என் பேத்தி வாழ்க்கை கெட்டு போறது மாதிரி இருந்தா, இல்ல அவ வாழ்க்கை எப்படியாவது சரி பண்ணு நானே சொல்லியிருக்க மாட்டேனா? அந்த மாப்பிள்ளை பையன் தங்கமான பையன். புது வீட்டுக்கு நித்யாவை கூட்டிட்டு போய் ஒரு குறையும் வந்துடக்கூடாதுன்னு அத்தனை பொருளையும் பார்த்து பார்த்து வாங்கி போட்டிருக்கான். நாம நம்ம பொண்ணுக்கு செஞ்சா கூட இப்படி செய்வோமான்னு சந்தேகமா இருக்கு. அவ்வளவும் செஞ்சிட்டு எங்க நித்யா கோச்சுக்குவாளோன்னு நினைச்சு மாப்பிள்ள அவங்க அப்பா அம்மாவே கூப்பிடல. அவர் நித்யா மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காருன்னு தெரியுமா? உள்ளங்கையில வச்சு தாங்குறாருப்பா. இதுக்கு மேல நம்ம பொண்ணுக்கு என்னப்பா வேணும்? நம்ம பொண்ணு நல்லா வாழணுங்கிறது உங்க எண்ணமா, இல்ல நீங்க சொல்ற மாதிரி வாழணும்னு நினைக்கிறீங்களா?
அடிச்சாலும் பிடிச்சாலும் அவ உங்க பொண்ணுப்பா. நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி என் பேத்தி கிடையாது. இப்பவும் நீங்க எல்லாம் வேணும்னு தான் அவ நினைக்கிறா. பழசெல்லாம் மனசுல வச்சுக்காம அவளை ஏத்துக்கிட்டு சந்தோஷமா இருங்க. இல்லம்மா, இனிமே அதெல்லாம் சரிப்பட்டு வராது. ஏன்பா இத்தனை நாள் நித்யாவுக்காக எது வேணாலும் செய்வேன்னு சொன்னதெல்லாம் என்னப்பா ஆச்சு? ஆமாம்மா, சொன்னேன். சொன்னபடிதான் நான் நடந்துகிட்டேன். ஆனா உன் பேத்தி அப்படி இல்லையே. மண்டபத்துல இருந்து ஓடி போனதுல இருந்து கடைசியா அந்த பையன் என் சட்டையை பிடிச்சு அடிக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு தானே இருந்தேன். கவுன்சிலிங் அப்ப கூட முன்கூட்டியே ஒரு வார்த்தை கூட சொல்லாம எல்லாரும் முன்னாடி வச்சு மூக்கு அறுத்திருக்கா. அதுக்கு என்ன சொல்றீங்க? ஒரு தடவையா 2 தடவையா? ஒவ்வொரு தடவையும் நான் மட்டுமே அவமானப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொருத்தரும் என்னை பார்த்து கேவலமா சிரிக்கிறப்ப செத்து போலாமான்னு இருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் உங்க பேத்தி தானமா. என்னதான் நான் அவளுக்கு தங்கத்துல இழைச்சு போட்டாலும் கடைசி அவளுக்கு அந்த குடும்பம் தான் முக்கியம்னு விட்டுட்டு போயிடுவா. என்னப்பா பேசுற? அதானே நியாயம். அப்படியே போய் தொலை சொல்லுங்கம்மா. அந்த சில்லற பசங்க முன்னாடிலாம் எதுக்கு என்ன வச்சு கேவலப்படுத்தணும்? இல்ல துரை, அப்படியெல்லாம் நினைச்சு பண்றவ அவ இல்லப்பா. இல்லம்மா, உங்களுக்கு தெரியாது. என்னதான் இருந்தாலும் பொம்பளை பிள்ளை எல்லாம் ஊராம்பிள்ளைன்னு சொல்லுவாங்க. அதை நிரூபிச்சிட்டா. என்ன பத்தி அவ எப்பவுமே நினைக்க மாட்டாமா. ஆசைக்கு ஒண்ணு ஆஸ்திக்கு ஒண்ணுன்னு சொல்லுவாங்கல்ல, ரெண்டுத்துக்குமே இனி எனக்கு சஞ்சய் மட்டும்தான் புள்ள. அவ என்னம்மா போனா போய் தொலைட்டோம். என் பேரையும் என் கௌரவத்தையும் காப்பாத்துறதுக்கு என் பையன் இருக்காமா. இப்ப இருக்கிறது மட்டும் இல்ல, இன்னும் 10 கடையை திறந்து சஞ்சய் இந்த ஊர்லயே பெரிய ஆளாய் காட்டுறேன் பாருங்க. இவன் கல்யாணத்தை திருவிழா மாதிரி பண்றானா இல்லையான்னு பாருங்க. எல்லாத்தையும் பார்த்து உன் பேத்தி ஐயோ இவங்க பேச்ச கேட்காம போனது எவ்வளவு பெரிய தப்புன்னு கதறுவா பாருங்க. அது நடக்கும், கண்டிப்பா நடக்கும். ஏன்பா இப்படி பேசுற? அவளை நான் தலை முழுகிட்டமா. இனிமே எனக்கு என் பையன் போதும். என்ன சஞ்சய் பார்த்துட்டு இருக்க? சொல்லு. ஆமாப்பா, எப்ப அவ நம்ம குடும்ப கௌரவத்தை தூக்கி போட்டாலோ அப்பவே எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே அவ தேவையில்லை. பாத்தீங்களாமா, ஒத்த பிள்ளையா பத்தாலும் ஆம்பளை பிள்ளையா பார்த்து பத்துக்கணும். சிங்க மாதிரி என் மகன் இருக்கான், அவன் மட்டும் எனக்கு போதும். ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கங்கம்மா. இப்படிதான் உங்க மூத்த மருமக என் பேச்ச கேட்காம போய் என்னையும் அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சாங்க. கடைசியில என்னாச்சு? எச்சி பாத்திரம் கழுவுனாதான் சோறு திங்க முடியும் ஆயிடுச்சா? உன் பேத்திக்கு அதே கதிதாமா. அவன் மேல இருந்த பாசெல்லாம் எப்பவோ போயிடுச்சுமா. பெத்த கடனுக்கு தான் வந்து போறதே சகிச்சிட்டு இருக்க. வசந்தா, சஞ்சய்க்கு சாப்பாடு போடு போ. இனிமே தான் சமைக்கணும். ஏய், போய் சமையல் பண்ணு போ. போ, நீ போய் கை கால் கழுவிட்டு வாப்பா. சரிங்கப்பா. வாமா வா. சூர்யா மா வாணி வேதி. ஏய் போக்கிரி,
என்ன நக்கலா போக்குறீங்களா? சாரி 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 பேக்கரின்னு சொல்ல வந்தேன், டங் ஸ்லிப் ஆயி போக்கிரின்னு வந்துருச்சு. ஆமா, அது என்ன ஆண்டி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? எங்க அம்மாவுக்கு இந்த வேலையெல்லாம் அவங்களே பார்த்தாதான் திருப்தியா இருக்கும். ஓபி அடிக்கிறதுக்கு உனக்கு இது ஒரு சாக்கா? பாருமா, நீ தானே என்ன செய்ய வேண்டாம்னு சொன்ன. அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க, அதுக்காக சரின்னு விட்டுருவியா? இதுவே நானா இருந்தா உன்ன மாதிரி எல்லாம் இருக்க மாட்டேன். ஓ அப்படியா? உங்க வீட்ல வந்து கேட்டா தானே மேடம பத்தி தெரியும். எங்க வீட்ல நான் செய்ய மாட்டேன், ஆனா ஆண்டி சொன்னாங்கன்னா அவங்களுக்காக செய்வோம்ல. எங்க அண்ணனை கரெக்ட் பண்ணி உன் வேலை ஆகிறதுக்காக எங்க அம்மாவுக்கு சோப் போடுறியா? சீச்சி, அப்படிலாம் இல்லப்பா. ஆண்டி கொடுங்க ஆண்டி, நான் வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஐயோ என்னம்மா நீ போய் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இதை முடிச்சிட்டு அவ்வளவுதான். அம்மா, அவ வேலை முடிஞ்சிடுச்சுன்னு தெரிஞ்சுதாம்மா சீன் போடுறா. ஏய், ஒரு நாள் நீ என்கிட்ட மாட்டு வேலை அப்போ இருக்கு உனக்கு. சூர்யா, நீ போய் பால் வாங்கிட்டு வரியாம்மா? சரிம்மா. இந்தா, நீ உட்காருமா, போய் உட்காரு. என்ன திடீர்னு? ஆமா, நான் கொடுத்த நோட்ஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லா இருந்ததா? என்ன ட்ரெஸ் பத்தி ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி இருக்கீங்க. என்ன பண்ண? என் பதிலும் இந்த நோட்டுக்குள்ளேயே தான் இருக்கு. ஆண்டி, நான் கிளம்புறேன். தேங்க்ஸ். வரேன் ஆண்டி. என்னம்மா, கொஞ்சம் காபி சாப்பிட்டு போலாம்ல? இல்ல ஆண்டி, அதான் அடிக்கடி வருவேன்ல, இன்னொரு நாள் சாப்பிட்டா போச்சு. சரிம்மா.